ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த 5 வெற்றி படங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்து 100 நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். 1971 வெளிவந்த ரிக்ஷாக்காரன் 161 நாள் ஓடியது. இயக்குனர் எம். கிருஷ்ணன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்து 1972 வெளிவந்த இதய வீணை 110 நாட்கள் ஓடியது. இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு, இசை சங்கர் கணேஷ். 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் 233 நாட்கள் ஓடியது. இயக்கம் எம்ஜிஆர், இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்து 1974 வெளிவந்த நேற்று இன்று நாளை 105 நாட்கள் ஓடியது. இயக்கம் ப. நீலகண்டன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன். அடுத்து 5வதாக 1975 வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன் 120 நாட்கள் ஓடியது. இயக்கம் ப. நீலகண்டன், இசை எம்.எஸ். விஸ்வநாதன். எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைந்து நடித்தது மொத்தம் 5 படங்கள் தான். இந்த 5 படங்களுமே 100 நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களாக அமைந்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. இதற்கு பின்னர் எம்ஜிஆருடன் லதா ஜோடி சேர்ந்ததால் மஞ்சுளாவுக்கு எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.